ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கலைஞரின் கனவும் இல்லம் திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் வரை விண்ணப்பித்து பெறுவது எப்படி, இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இந்த இலவச வீட்டினை கட்டித்தராங்க. இதில் பார்த்திங்கன்னா 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டித்தராங்க. இதில் 300 ஸ்கொயர் ஃபீட் கான்கிரீட் ஆகவும் மீதம் இருக்கிற 60 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் தீப்பற்றாத பொருட்களை கொண்டு கட்டிக்கலாம். டோட்டலாக 360 ஸ்கொயர் ஃபீட் இந்த திட்டத்தின் கீழ் கட்டிக்கொள்ள முடியும். இதற்காக தமிழக அரசு சார்பில் 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. மீதம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் தேவை அப்படின்னா உங்களுக்கு 1.5 லட்சம் எக்ஸ்ட்ராவும் கடனுதவியாக கொடுக்குறாங்க. மொத்தம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் பெற முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இதில் ஆள் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைரெக்டாக தமிழக அரசோட கணக்கெடுப்புப்படி குடிசைகள் மாற்று வாரியம் மற்றும் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழே கணக்கெடுப்பின்படியே அவங்களே வீடு இல்லாதவங்களுக்கு இந்த இலவச வீட்டை கட்டித்தருவாங்க. அல்லது நீங்களே அப்ளை பண்ணணும் அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன் வழியாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஊர் பஞ்சாயத்தில் போய் அதுக்கான அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இதில் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இந்த வீடை தருவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட்டு பட்டாவாக இருந்தால் அதை தனி பட்டாவாக மாற்றிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா வீடே எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் கட்டி தருவாங்க. ஏதாவது வீட்டை விட்டு வாடகைக்கு விட்டுட்டு மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கட்டித்தர மாட்டாங்க. பட்டா ஆண் பேரில் இருந்தது அப்படின்னா ஆண் பெண் கூட்டாக தான் இந்த வீட்டை கட்டி தருவாங்க. பெண்கள் பேரில் இருந்தால் பெண்களோட பேரில் தான் இந்த வீட்டை ஒதுக்குவாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மெயினாக வேணும் அப்படின்னா உங்களோட லேண்டோட டாக்குமெண்ட்ஸ், பட்டா சிட்டா, உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் உங்களோட பேங்க் பாஸ்புக் நம்பர், உங்களோட ஃபோட்டோ, இதெல்லாம் வேணும். சப்போஸ் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்சேபனையற்ற இடங்களில் ஏதாவது புறம்போக்கு இடங்களில் கவர்மெண்ட்டே செலக்ட் பண்ணி உங்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான ஆப்ஷனும் இருக்குது. இதில் வருமான வரி செலுத்துபவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தில் வீடு பெற முடியாது. இந்த 2025ஆம் ஆண்டு இதற்காக வீடுகள் கட்டித்தர பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க. 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் வீடு திட்டம் பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.